நாம் இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலமும் வேலையும் அப்படிங்கிற சாப்டரை பார்க்கிறோம். முன்னெல்லாம் 2 பேர் இருப்பாங்க, 2 பேரும் தனித்தனியா வேலை செய்வாங்க. ஏ வந்து ஒரு 10 நாள் வேலை செய்யறாரு, பி வந்து ஒரு 15 நாள் வேலை செய்யறாரு. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா வேலை செஞ்சா எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, பேட்சா சொல்லிருக்காங்க. ஏ பி ஒரு 12 நாள் வேலை செஞ்சிருக்காங்க, பிசி ஒரு 15 நாள் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க, சிஏ 20 நாள்ல வேலை செஞ்சிருக்காங்க. 2 பேரா வேலை செஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டினும், அவங்க ஒவ்வொருத்தரும் தனியா வேலை செஞ்சா எத்தனை நாள் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா போட்டு செஞ்ச பின்னாடி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இது பெரிய கொஸ்டின். இந்த பெரிய கொஸ்டின் அளவுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்க ஆனா இது தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பதில் எழுதிடலாம். இது கொஞ்சம் பார்த்துக்காங்க. இப்ப a plus b வந்து எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? 1/12. அதுக்கு அடுத்து b plus c எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? பியும் சியும் 15 நாள். 1/15. இது எழுதிட்டாலும் இந்த 1 போட்டு கீழே போடணும், அப்பதான் நம்ம கணக்கு சரியா வரும். அப்ப சியும் ஏயும் 2 பேரும் சேர்ந்து 20 நாள். 20 நாள்ல 1/20. இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்? இப்ப என்ன பண்ணோம்? A plus B plus C, A plus B plus C போட்டு 2ஆல பெருக்கணும். ஏன் 2ஆல வர்ற ஆன்சர்ல 2ஆல பெருக்கணும்? ஏன்னா ஒவ்வொன்றும் 2 பேரா இருக்கு இல்லையா? அதனால வர்ற ஆன்சர் கூட 2ஆல பெருக்கணும். ரைட், ஓகேவா? இப்போ பாருங்க, A வந்து எத்தனை நாள்? 1/12. AB வந்து 1/12, BC வந்து 1/15, CA வந்து 1/20. AB வந்து 1/12, BC வந்து 1/15, CA வந்து 1/20. இப்ப பகுதி வந்து வெவ்வேறையா இருந்துச்சுன்னா அதை கூட்டுறதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். தமிழ்ல சொன்னா ரைட். இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறத பாருங்க எப்படி இல்லை. 12, 15, 20. இந்த 3 நம்பரும் வகுப்படுற மாதிரி ஒரு பொது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அந்த 2 நம்பரும் வகுப்படுற மாதிரி ஒரு பொது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்ப அதே ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்ப இதுவும் 2ஆல வகுப்படும். 12, 6 2 12. இந்த வகுப்படாத நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இப்ப 22, 20. இப்ப இதுவும் 6ம் 15ம் 3ஆல வகுப்படும். 2 6, 2 6, 5 15. அந்த 10 அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, இந்த 2 நம்பர் காமனா இருக்கு, அதனால 5 கொண்டு வந்துடுறோம். 2 அப்படியே போட்டுக்கிறோம். 4 5 5, 2 5 10.
இப்ப இந்த ரெண்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வெளியே எடுத்துக்கிறோம். ஒரு ரெண்டு ஒன்னு ஒரு ரெண்டு. இப்ப இந்த எல் வடிவில் இருக்கிறத பெருக்கணும். எல் வடிவில் பெருக்கணும் அப்படின்னா 2 3 5 2 2 3 5 2 இந்த ஒன்னாதான் ஒன்னா எப்படி பெருக்கினாலும் வேல்யூ ஒண்ணுதான். 2 3 6 6 5 30 32 60. எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 60. இப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்ச உடனே இங்க கொண்டு வந்துருவோம் 60. இந்த 60 வந்து 12ல 12ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். எத்தனை 12? 5 12 60 பிளஸ் இந்த 5ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். 4 5 60. இப்ப 20 வந்து 3 20 60. 5 4 9 9 3 12. இங்க 60. இத அப்படியே அடிச்சோம்னா 1 12 12 5 12 60. 1/5. இப்ப 1/5 நாம பார்த்துட்டோம். இது வந்து ஏபிசி மட்டும் இருந்தா இதே தான் ஆன்சரு. ஆனா டபுளா இருக்கிறதுனால இத அப்படியே ரெண்டால பிரிக்கணும். therefore 1/10. இப்ப ABC A plus B plus C உடைய வேல்யூ வந்து என்னன்னு கேட்டா 1/10. இப்ப நாம ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்கணும். அப்படியே ஃபர்ஸ்ட் A வை பார்த்துருவோம். A plus B plus C minus A வை தனியா எடுக்கணும் அப்படின்னா இந்த BC ய கழிக்கணும். கழிச்சா நமக்கு A வந்துடும். இதுதானே? ABC வந்து 1/10. BC வந்து என்னன்னு பாருங்க 1/15. இப்ப இது வந்து வேரியேஷனா இருக்கு, வெவ்வேறு பகுதியா இருக்கு. 10 15 பார்த்தா எல்சிஎம் எடுத்தா 5 2 5 10 3 15. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால I 2 10 5 3 30. இதுக்கு வந்து 30 எல்சிஎம். இப்ப 3 10 30 2 5 30. therefore 1/30. இது மாதிரி 1/30 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து அந்த 30 தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட். இப்ப A வந்து 30 நாட்கள். புரிஞ்சுதா? அடுத்து B. இப்ப ABC minus CA. ABC இருந்து CA கிடைச்சா நமக்கு B கிடைக்கும். இப்ப ABC வந்து 1/10. CA வந்து 20. 1/20. இந்த ரெண்டு நம்பரும் இது வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இதனுடைய பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நாம இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 20 2 10 20 4/5. therefore 1/20. 1/20 னா B க்கு வந்து 20. இப்ப C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A plus B plus C minus AB. பார்த்தோம்னா C வந்துடும். புரியுதா? 1/10
மைனஸ் ஏபி, ஏபினா 12, 1/12. இப்ப 10க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 10, 12 அப்படின்னா 2, 5, 6. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. 2, 5, 10 வைத்தாறு 60. therefore இங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சா 60 வருது. இப்ப 5, 10, 50. 6, 10, 60. 5, 12, 60. therefore 1/60. சி வந்து 60 நாள் கண்டுபிடிச்சாச்சா? இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 30 நாள், பி வந்து 20 நாள், சி வந்து 60 நாள். புரியுதா? இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தடவை போட்டு பாருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம கமெண்ட்ல கேளுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.